Hello students, welcome to VD NEET Academy. இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வந்து தமிழ்நாடு ரவுண்ட் 1 கவுன்சிலிங்கில் 7.5க்கு நமக்கு கம்மியான சீட் தான் வந்துருந்துச்சு ரவுண்டு 2க்கு. அந்த ரவுண்டு 2ல் என்னென்ன மார்க்கு கட் ஆஃப் க்ளோஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறத பார்த்தலாம். 7.5 தமிழ்நாடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுக்கான ரவுண்டு 2க்கான அனலைஸை இந்த வீடியோ நம்ம ஃபுல்லாக பார்த்துடலாம். ரைட், ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேட்டகரி வைஸில் பிரிச்சுக்கிறேன். கேட்டகரி வைஸில் இப்போ என்னென்ன மார்க்கில் க்ளோஸ் ஆகிருக்குன்னா, ஒரு ரெண்டு கேட்டகரி மட்டும் தான் மார்க் வந்து லோவில் கிடச்சிருக்கு. மீதெல்லாம் அதே மார்க்கில் க்ளோஸ் ஆகிடுச்சு. அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னு பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எஸ்சிஏ பிரிவு குழந்தைலேருந்து ஆரம்பிக்கலாம். எஸ்சிஏ பிரிவுகளுக்கு இப்போ ரவுண்டு 2ல் எவ்வளோ மார்க் முடிஞ்சிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 394. ரவுண்டு 1 இதே மார்க் தான். ஸோ இவங்களுக்கு பெரிய வித்தியாசமெல்லாம் இல்லை, இதே மார்க்கில் தான் க்ளோஸ் ஆகிருக்கு. எஸ்சிஏ பிரிவு மாணவர்களுக்கு கட் ஆஃப் சேஞ்ச் ஆகலை. அண்ட் எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கு இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிருக்கு. 394ங்கிற மார்க் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கிடச்சிருக்கு. எஸ்சி பிரிவு மாணவர்களுக்கு கட் ஆஃப் குறைஞ்சிருக்கு. அண்ட் எஸ்டி பிரிவு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் குறையில 411 மார்க்கு அப்படிங்கிற ரேஞ்சில் தான் கிடச்சிருக்கு. அவங்களுக்குமே கட் ஆஃப் மார்க் ஒன்று கூட குறையில. ரவுண்ட் 1ல் என்னவோ அதே தான் ரவுண்டு 2ல் அதுலேயே நிறைய பேர் இருப்பாங்கள்ல, அதில் கூட மாணவர்களுக்கு கிடச்சிருக்கு. அண்டு வந்து பார்த்திங்கன்னா எம்பிசி இல்லையா டிஎன்சி பிரிவு மாணவர்களுக்கு பார்த்துடலாம். எம்பிசி இல்லையா டிஎன்சி பிரிவு மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 427. இவங்களுக்குமே ரவுண்டு 2ல் எந்த வகையான சேஞ்சும் இல்லை, அதே மார்க்கில் இருந்தவங்களுக்கு தான் கிடச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரைட், இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா 92.5க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்போம், மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகாடமி ரிலேட்டடாக கூடிய அப்டேட்டை பார்த்துட்டு ரிமைனிங் கேட்டகரிஸும் பார்த்துடலாம். நம்ம அகாடமியில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதில் என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குங்கிறது வீடியோ பாஸ் பண்ணி நீங்கள் படித்து பாருங்கள். நான் ஃபீஸ் ரிலேட்டடாக மட்டும் சொல்லிடுறேன். நம்ம ஜஸ்ட் ஒரு 30,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்லைன் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா இந்த முறை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கடைசி ப்ரிப்பரேஷன் சான்ஸாக கொடுத்துருக்கோம். விஜயதசமி வரைக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயன்படுத்திக்கலாம். விஜயதசமி பேட்சாக இது நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். 30,000க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டியூஷன் ஃபீஸ் மட்டும் பே பண்ணி இந்த பேட்சில் நீங்கள் படிச்சுக்க முடியும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இதில் ஹாஸ்டல் எக்ஸ்ட்ரா ஃபெசிலிட்டி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். வேணுங்கிறவங்க அதையும் மறக்காமல் பயன்படுத்திங்க. சேலத்துக்குள்ளே இருக்கீங்கன்னா தாராளமாக வாங்க, படிங்க. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா சேலம் ஆட்டியாம்பட்டியில் லொக்கேட் ஆகிருக்கு. உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9080549820 நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள். சார் நான் வர முடியல, நான் 11th 12th காலேஜில் போய் படிச்சுக்கிட்டு நீட் ப்ரிப்பேர் பண்ணுற சார்னா பயப்பட வேணாம். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்ச்சு 7400க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேட்சும் கொடுத்துருக்கோம். அதையும் நீங்கள் மறக்காமல் பயன்படுத்திக்கிங்க. ஸோ 2 பேட்ச்லையும் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்கள் ப்ரிப்பரேஷனை என் கூட சேர்ந்து நீங்கள் பண்ணுங்கள். நான் 3 சப்ஜெக்ட்டுமே ஹேண்டில் பண்ணுவேன். அதனால் 3 சப்ஜெக்ட்லையுமே எப்படி இன்டர்லிங்க் பண்ணி படிக்கணும்னு சொல்லிக் கொடுக்குற ஒரே ஃபேக்கல்ட்டி நான் மட்டும்தான். ஸோ அந்த நாலேஜ் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படிங்கிற விஷயத்தையுமே இதில் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். மறக்காமல் ஜாயின் பண்ணுங்கள். உங்கள் ப்ரிப்பரேஷனை வந்து VD NEET அகாடமி சார்பில் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரைட், ஓகே. இப்போ பேக் டு த டாபிக். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதை பார்க்கலாம். இப்போ எம்பிசிக்கு பொறுத்த வரைக்கும் 427 மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. அண்டு பிசிஎம் குழந்தைங்களுக்கு 413 வரைக்குமே கிடச்சிருக்கு. இவங்களுக்கும் கட் ஆஃப் எந்த வகையான சேஞ்சும் இல்லை. 413 அப்படிங்கிற ரேஞ்சில் இருந்தவங்களுக்கே இந்த மாதிரி சீட் லொக்கேட் ஆகிருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிசி பிரிவு மாணவர்களுக்கு 410 கொஞ்சம் குறைஞ்சி 410 வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு சீட் கிடச்சிருக்கு. பிசி குழந்தை மாணவர்களுக்கு 7.5ல் கவர்மெண்ட் சீட் கிடச்சிருக்கு. இது கவர்மெண்ட் எம்பிபிஎஸ் சீட் மட்டும்தான். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓசி பிரிவு மாணவர்களுக்கு 433 அப்படிங்கிற மார்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. இந்த குழந்தைங்களுக்கு கட் ஆஃபில் எந்த வகையான சேஞ்சும் இல்லை அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் தெரிவிச்சுக்கிறேன். இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி கோட்டா இதை பற்றினா வீடியோ போட வேண்டியது இருக்குது. அடுத்த வீடியோ ரெடியாகி வந்துடும். இன்னும் ஒரு 1 hour 2 hourல அது அப்லோட் ஆகிடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம ஆஃப்லைன் ஆன்லைன் பேட்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணால் ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய நம்பரை மறக்காமல் கான்டாக்ட் பண்ணுங்கள், ஜாயினும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னொரு தகவலோட அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறோமா. தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.